இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உணவே மருந்து. ராகா டீ மருத்துவ குணமுள்ள இயற்கை தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. ராகா டீ 100% இயற்கை தானியங்களால் தயாரிக்கப்பட்டது, கெமிக்கல் இல்லாதது. ராகா டீ டைப் 2 டயாபெட்டிக்ஸ் என்னும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுடன் இரத்த சோகை, அல்சர், மலச்சிக்கல், சிறுநீர் எரிச்சல், மாதவிடாய் பிரச்சனை, கெட்ட கொழுப்பு இவைகளிலிருந்து பாதுகாக்கவும் உடல் சூட்டை தணித்து ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது. ராகா டீ நாள்தோறும் 2 முறை பருகுங்கள். ராகா டீ உணவே மருந்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற எந்த கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த ராஜினாமாங்கிறது மிகவும் கேலிக்கூத்தான ஒன்று. மக்களை கேவலமாக நினைக்கக்கூடிய, ஏன்னா இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். எந்த கட்சியில் நின்று அவங்க ஜெயித்தாங்களோ மக்கள் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு போடலை. அந்த கட்சிக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆசையால் உடனே ரிசைன் பண்ணிவிட்டு வெளியில் போகிறீங்க. அப்போ அந்த இடத்துல இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இந்த தேர்தலுக்காக செலவு செய்த அந்த தொகையை யார் கொடுப்பா? ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன்னா கோடிக்கணக்கான ரூபா இந்த தேர்தலுக்காக செலவு செய்யப்படுகிறது. இது போக மக்களுடைய உழைப்பு, அன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு, இந்த வெயிலையும் மழையிலையும் நின்று ஓட்டு போட்டு உங்களை நம்பி தேர்ந்தெடுத்ததற்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையா இது? அப்போ மக்கள் எல்லாம் இழிச்சவாயனுங்களா? சொல்லுங்கள். நீங்கள் நினச்சா இந்த கட்சியில் இருப்பீங்க, நீங்கள் நினச்சா அந்த கட்சிக்கு போயிடுவீங்க. அது நீங்கள் முன்னாடியே முடிவு எடுக்கணும். ஒரு கட்சியில் நின்று ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துடணும். நான் இந்த கட்சிக்கு போகிறேன், அந்த கட்சிக்கு போகிறேன்ட்டு. ஜெயித்ததுக்கு அப்புறம் வேறு எங்கேயாவது லாபம் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறது மக்களை ஏமாற்றக்கூடிய கேவலமான ஒரு விஷயம். இது மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இது போன்ற ஒரு தவறுகள் நடக்காமல் இருக்க ராஜினாமா செய்துவிட்டு போனவர்கள் அந்த தொகுதியில் போய் மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் ராஜினாமா செய்ததுக்கு எங்களை மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறது முதல்ல அவங்க மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவதாக அந்த தொகுதிக்காக, அந்த தேர்தலுக்காக செலவு செய்யப்பட்ட அத்தனை செலவுகளையும் அந்த நபரிடமிருந்து வசூலிக்கணும். மூன்றாவதாக அவங்க குறைந்தது 2 தேர்தலையாவது, அதாவது 10 வருடங்கள் தேர்தல் நிற்கிறதுக்கு தடை விதிக்கணும். இது போன்ற சட்டங்கள் கடுமையாக வந்தால் மட்டுமே தான் இது குறையும். இது போக மக்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஆளுங்களை இனம் கண்டு கொண்டு ஒதுக்கணும். அவருக்கு திருப்பி தேர்தலில் நின்றாலும் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மக்கள் தெளிவாக முன்னெடுத்தால் மட்டுமே தான் இது திருந்தும். அப்போ தான் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கும். இல்லைன்னா இது போன்ற தவறுகள், இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா போலியான வாக்குறுதிகள், கவர்ச்சியான பிரச்சாரங்கள், இதையெல்லாம் யோசிக்கணும் மக்கள். எது நல்லது, குறைந்தபட்சம் எது நமக்கு நல்லது அப்படிங்கிறத யோசித்து அவர்கள் முன்னெடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த நாடு நல்லாயிருக்கும். அதாவது பணத்துக்காக, பதவிக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி இந்த அரசியல். ஏன்னா அரசியல் அப்படின்னாலே மக்கள்லாம் இப்போ அது கேவலமாக நினைக்கிறாங்க. அதனால தான் மாற்ற வேணும்னு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் அதே தான் நடக்குது. அப்போ மக்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக இந்த அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் உணருங்க. மக்களே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.